வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் விஆர் மீடியா தமிழ். சென்னை உட்பட விசிகா போட்டியிட விரும்பும் தொகுதிகள். இந்த தலைப்பில் தான் தகவல்களை பார்க்க போகிறோம். தோழர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இன்னும் நிறைய தோழர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதே காணொலிகளை பார்த்துட்ருக்கீங்க. நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய ஆதரவை கொடுத்துருங்க. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 தொகுதிகளில் போட்டியிடுகின்றது. 6 தனி தொகுதிகள், 2 பொது தொகுதிகள். இந்த 6+2 8 தொகுதிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு 15 தொகுதிகளை கொண்ட விருப்ப பட்டியலை தயார் செய்து வைத்துள்ளது. 10 பொது தனி தொகுதிகள், 2 பொது தொகுதிகள். நிறைய சமூக வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி ஒரு சில கருத்துக்கள் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறோம். காணொலியை முழுமையாக பாருங்கள். 15 தொகுதிகள் பட்டியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கடந்த தேர்தலில் ஒரு 6 தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்தோம். அந்த 6 தொகுதிகளில் வெற்றி பெற்ற 4 தொகுதிகளை மீண்டுமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறிவைக்கின்றது. அதாவது செய்யூர், காட்டுமன்னார் கோயில் இந்த 2ம் தனி தொகுதிகள், நாகப்பட்டினம் மற்றும் திருப்போரூர் 2 பொது தொகுதிகள் அப்படின்னு மொத்தம் இந்த 4 தொகுதிகளை மீண்டும் ரீட்டைன் செய்ய விடுதலை சிறுத்தைகள் கட்சி விரும்புகிறது. 2 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தோம். அரக்கோணம் வந்து கடந்த முறையே நம்ம வெற்றி வாய்ப்பு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம் அப்படின்ற நிலையில் தான் நம்ம அரக்கோணத்தில் போட்டிட்டு இருந்தோம். இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த அரக்கோணம் தொகுதியை எதிர்பார்க்கவில்லை. கொடுத்தாலும் வேணாம் அந்த தொகுதி அப்படின்ற நிலையில் தான் இருக்கும். வானூர் தொகுதி அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, கடந்த முறை கொஞ்சம் கஷ்டமாக இருந்த தொகுதி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த இடத்துல அதிமுக கொஞ்சம் வலிமையாகவே இருந்தது. அதனால் இருந்தாலும் அந்த தொகுதியில் கடைசி வரை திரு வன்னியரசு அவர்கள் மல்லு கட்டியிருந்தார். அதனால் இந்த முறை மீண்டுமாக வானூர் தொகுதியில் வாங்கி போட்டியிடலாமா, அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய திண்டிவனம் தொகுதியில் போட்டியிட்டோம் அப்படின்னா நமக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கின்றது. வானூர் தொகுதியை பொறுத்தவரை கடந்த முறையை விட இந்த முறை வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கின்றது. நம்ம அது குறித்து ஒரு காணொலி டீட்டெயிலாக ஏற்கனவே போட்டிருந்தோம். பார்க்காத தோழர்கள் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன். இந்த முறை வானூர் தொகுதியில் போட்டியிட்டோம் அப்படின்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கடந்த முறையை விட அதிகமாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட வானூரில் போட்டியிடலாம். அப்படி வானூர் இல்லை என்ற பட்சத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய திண்டிவனம் தொகுதியில் போட்டியிடலாம். இந்த 2 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதி. நம்ம ஏற்கனவே அந்த வானூர் பற்றி பேசியிருந்தப்போ சொல்லியிருந்தோம். வானூர் அப்படின்றப்போ குறிப்பாக திரு வன்னியரசு அவர்கள் பற்றி பேசியிருந்தப்போ சொல்லியிருந்தோம். வன்னியரசு அவர்கள் வானூர் தொகுதியிலோ அல்லது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு தொகுதி அப்படின்னா ஆப்வியஸாக திண்டிவனம் தொகுதி தான். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய 2 தனி தொகுதிகள், ஒன்று வானூர், இன்னொன்று திண்டிவனம். வானூரை திரு வன்னியரசு அவர்கள் விரும்பவில்லை என்று சொன்னால் அவர் திண்டிவனத்தில் போட்டியிடுவார். ஆக இந்த 2 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் கட்டாயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. 100% உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். வானூர் அல்லது திண்டிவனம் வேட்பாளரை கூட இப்பயே சொல்லிடலாம். அந்த 2 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் கட்டாயம் திரு வன்னியரசு அவர்கள் போட்டியிடுகிறார். அடுத்து சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடணும் அப்படின்னு வரும்போது, சென்னை அப்படின்ற பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மையாக எதிர்பார்க்கக்கூடிய தொகுதி எழும்பூர் தனி தொகுதி. அந்த பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ரொம்ப வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் எழும்பூர் தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரிய அளவில் எதிர்பார்க்கின்றது. அல்லது இன்னொரு விடயம், சோழிங்கநல்லூர் தொகுதி. ஏற்கனவே 2011 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதே திமுக கூட்டணியில் சோழிங்கநல்லூர் தொகுதி பொது தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க. மீண்டுமாக ஒருவேளை அந்த தொகுதியை கொடுத்தா கூட ஓகே தான் அப்படின்றது தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எண்ணப்பாடாக இருக்கின்றது. அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி அப்படின்னாலும் சோழிங்கநல்லூர் தொகுதி நம்முடைய விருப்பப்பட்டியலில் இருக்கக்கூடிய தொகுதி தான். சமூக வலைதளங்களில் போட்ட தோழர்கள் நிறைய பேர் பதிவிடாத கருத்து இது. ஆனால் சோழிங்கநல்லூர் நம்முடைய விருப்பப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஏற்கனவே திரு எஸ் பாலாஜி அவர்கள் 2011 களம் கண்ட தொகுதி இது. அதனால் மீண்டுமாக சோழிங்கநல்லூரை எதிர்பார்க்கிறோம். அடுத்து ஒருவேளை சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய தொகுதிகள் ஏதாவது கிடைக்கல அப்படின்னா, சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய தொகுதியான ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகின்றது. அங்கே போட்டியிட்டால் நமக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கின்றது அப்படின்ற எண்ணோட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே அந்த பக்கம் தருமபுரி பக்கம் போனோம் அப்படின்னா அரூர் தொகுதி. ஏற்கனவே நம்ம 2011 2016 களம் கண்ட தொகுதி. 2021 பெரிய அளவில் எதிர்பார்த்து, ஆனால் அது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு போயிடுச்சு. இந்த முறையும் அரூர் தனி தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகின்றது. அப்படியே அந்த பக்கம் வேலூர் பக்கம் வந்தோம் அப்படின்னா, வேலூரில் கேவி குப்பம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்போ கூட அதிமுக கூட்டணியில் திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் அந்த தொகுதியில் போட்டியிடுவார் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த கேவி குப்பம் தொகுதியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய விருப்பப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் நம்ம பார்க்குறோம். அடுத்து எப்படி கடலூர் மாவட்டம் வந்தோம் அப்படின்னா, கடலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே நம்ம வந்து போட்டியிட்டு ரொம்ப
அதிகப்படியான வாக்குகள் 2016 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் போட்டியிட்ட புவனகிரி பொது தொகுதியாக இருந்த போதிலும் கூட அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் அந்த இடத்துல நம்ம களம் இறக்கியிருந்தோம். 2016 ஒரு மிகப்பெரிய வாக்குகளை அவர் பெற்றிருந்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனிப்பட்ட விதத்தில் பலமாக இருக்கக்கூடிய தொகுதியான புவனகிரி பொது தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்பார்க்கின்றது. அப்படியே அந்த பக்கம் போனோம் அப்படின்னா குன்னம் பொது தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்பார்க்கக்கூடிய தொகுதியாக இருக்கின்றது. 2016 திரு ஆளூர் ஷானவாஸ் அந்த இடத்துல போட்டிட்டு இருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆளூர் ஷானவாஸ் தான் போட்டிட்டு இருந்தார். 2016 ஆளூர் ஷானவாஸ் போட்டிட்டு இருந்த அந்த குன்னம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் எதிர்பார்க்கப்படக்கூடிய தொகுதி. இந்த முறை யாருக்கு அப்படின்னா நம்ம பாமகவுக்கு அந்த தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க அதிமுக கூட்டணியில். அந்த தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்பார்க்கக்கூடிய தொகுதியாக இருக்கின்றது. அப்படியே இந்த பக்கம் நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் டெல்டா பக்கம் வந்தோம்னு வச்சிங்களேன். டெல்டா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நாகப்பட்டினம் பற்றி நம்ம பேசியிருந்தோம். கீழ்வேலூர் தனித்தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய விருப்பப்பட்டியலில் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நபருக்காக அந்த தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்பார்ப்பதாக சொல்லப்படுகின்றது. யார் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பேசுவோம். அடுத்ததாக மறுபடியும் நம்ம இந்த விழுப்புரம் ஜோன் பக்கம் வந்தோம்னா மறுபடியும் அங்கே ஒரு 2 தொகுதிகள், கள்ளக்குறிச்சி தனி தொகுதி, அதே மாதிரி மயிலம் பொது தொகுதி. இந்த 2 தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்பார்க்கக்கூடிய தொகுதியாக இருக்கின்றது. எனக்கு தெரிஞ்சு இப்போ மயிலம் பொது தொகுதி அந்த அளவுக்கு சேஃப் ஜோனாக தெரியல. ஏன்னா திரு CV சண்முகம் அவர்கள் போட்டியிடுறாரு. கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும் அந்த தொகுதி. இருந்தாலும் இந்த 2 தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய விருப்பப்பட்டியலில் இருக்குது. அப்படியே நீங்கள் தென் தமிழகம் பக்கம் போனீங்க அப்படின்னா 2 தொகுதிகள், ஒரு பொது தொகுதி, ஒரு தனி தொகுதி. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெரியகுளம், தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியகுளம் தனி தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய விருப்பப்பட்டியலில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவகங்கை பொது தொகுதியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய விருப்பப்பட்டியலில் இருக்குது. இப்போ இதெல்லாம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவிடம் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகளாக இருக்கின்றது. இதில் திமுக எந்த தொகுதிகளை எல்லாம் கொடுக்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்கணும். எந்த தொகுதியை கொடுத்தாலும் அதில் 100% வெற்றிக்கு நாம் பாடாற்றுவோம். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. காணொலிகள் பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துருங்க.